ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாம் வாங்க. நாங்கள் வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டது போக பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது இது 1 டே ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணணுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதோ நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இது ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் நான் போட்டுக்கிறேங்க. இப்போது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி விடணும். நான் இப்போ இந்த வீடியோவிலே காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ இது கூட ஹனி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேங்க. உங்கள்கிட்ட ஹனி இல்லைன்னா பரவாயில்ல, சுகர் சிரப் இருக்குது இல்லைங்களா, சர்க்கரை பாகு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு அதை நீங்கள் இந்த இதில் ஊற்றி நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இப்போது ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்தே பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ராசஸில் மற்ற ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பர்பான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டு வச்சிடுறேங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.